Hello students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 1 exercise 1.6 last sum, that is third sum பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 set of equations கொடுத்துட்டு 3 கேசஸ்மே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் செகண்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கே அப்படின்னு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சம்மை பொறுத்த வர லாம்டா மியூ அப்படின்னு 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கேசஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ XY Z கோஎஃபிஷியண்ட்டை எழுதிட்டு அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்டும் எழுதணும். அதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 5 9, அப்புறமா செகண்ட் ரோவில் வந்துட்டு 7 3 -5 8, தேர்ட் ரோவில் வந்துட்டு 2 3 லாம்டா மியூ. இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியராக இருக்கும். பட் R2 R3 எங்கேயுமே 1 கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை இப்படியே வச்சு தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. டிவைடட் பை 2 பண்ணால் இந்த எலிமெண்ட்டை 1 பண்ண முடியும். பட் இது எல்லாமே பை 2 அப்படின்னு ஆகிடும். அப்புறம் எல்சிஎம்எல்லாம் எடுக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால் பெட்டர் நம்ம இதை இப்படியே வச்சுட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை யூஸ் பண்ணி இந்த R2வில் இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை இன்டூ 7 இதை இன்டூ 2 பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 ஆகிடும். அப்போது இதுக்கு R2வை பொறுத்தவரை என்ன ரூல் எழுத போகிறோம், R2 goes to R2வை 2ஓட இன்டூ பண்ண போகிறோம். அதனால் 2R2, அப்புறமா மைனஸ் சைன் வேணும் பிகாஸ் ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. அதனால் -7 × R1. இப்போ இந்த ரூலை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் 2R2 ரோ 2 ஃபுல்லாகவே நான் 2ஓட இன்டூ பண்ண போகிறேன். அப்போ 2 7s are 14, 2 3s are 6, -5 × 2 -10, அப்புறம் 8 2s are 16. அடுத்தது பார்த்திங்கன்னா R1 ஃபுல்லாகவே -7ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -7 × 2 -14, -7 × 3 -21, -7 × 5 -35, -7 × 9 -63. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 14 - 14 0, 6 - 21 -15, -10 - 35 வந்து -45, 16 - 63 வந்து -47. ஸோ இப்போ R2 முடிச்சிட்டோம். R3யை பொறுத்தவரை இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த நம்மளால் 0 பண்ணிட முடியும். ஸோ R3யோட ரூல் வந்துட்டு R3 - R1. அதை நான் இங்கே பண்ணியிருக்கேன். R3யை காப்பி பண்ணிட்டேன். R1 ஜஸ்ட்டு மைனஸ் சைனோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது -2 -3 -5 -9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 - 2 0 ஆகிடும், 3 - 3 0 ஆகிடும், லாம்டா -5, அதுக்கப்புறமா மியூ -9. ஸோ நம்மளுக்கு R2 R3 ரெண்டுமே முடிச்சிட்டோம். அப்போ இங்கே பண்ணுறப்போ R1 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கிடைச்ச R2வை எழுதிட்டேன், இங்கே கிடைச்ச R3யை எழுதிட்டேன். அவ்வளோதான். இந்த ரூல் எழுதுனதுமே நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேசஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போது 2 ஸ்கேலார்ஸ் இருக்குது அப்படின்றதால ஒன்று 0 ஆனால் என்ன ஆகும், இன்னொன்று 0 ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் சம்மில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கேக்கு 1 கொடுத்தோம், கேக்கு -2 கொடுப்போம். ஸோ அங்கே சொல்யூஷன்ஸு 2 விதமாக கொடுத்து பார்த்தோம். பட் இங்கே நம்மளுக்கு 2 விதமான பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதால ஒரு பேராமீட்டரை 0 பண்ணுறோம், இன்னொரு பேராமீட்டரை 0 பண்ணாமல் வச்சுப்போம். இப்போ நான் கேஸ் 1ல் வந்துட்டு லாம்டாவை 0 பண்ண போகிறேன். லாம்டாவை 0 பண்ணணுன்னா நான் லாம்டாவுக்கு 5 கொடுத்துடுறேன். ஆனால் இது எனக்கு 0 ஆக வேண்டாம். அதை அப்போ மியூ வந்து ≠ 9ன்னு கொடுக்குறேன். அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ R1 R2 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே R3 பார்த்திங்கன்னா 0 0, இது 5 - 5 0 ஆகிடும். இது அப்படியே இருக்க போகுது. அப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு என்ன வந்துடும், இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு அப்படின்றனால ரேங்க் வந்து 2 வந்துடும். ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபி என்ன வரும், இது 0 ஆகலை அப்படின்றனால
ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ஆகவே இருக்கும். அப்போது வேறு வேறு ரேங்க் வந்திருக்கு அப்படின்றதால ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, தேர்ஃபோர் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ நம்ம கேஸ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேம்டா வந்து 0 ஆகாது, பட் மியூக்கு வந்து 0 பண்ண போகிறோம். அப்போ மியூ டேக்ஸ் த வேல்யூ 9ன்னு எடுத்துப்போம். அப்போ லேம்டாவோட பிளேஸ் அப்படியே தான் இருக்க போகுது, பட் மியூவோட இடத்துல மட்டும் 0 வந்துட போகுது. இப்போ நீங்கள் போய் ரேங்க் செக் பண்ணிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு இது எலிமெண்ட் இருக்குது அப்படின்றனால ரேங்க் ஏ வந்து 3, பிகாஸ் 3 நான்-0 ரோஸ் இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏபியும் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது அப்படின்றதால அதுவுமே நான்-0 ரோஸ் வந்து 3ஆக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ரேங்க் 3 வந்ததால் இது வந்து உங்களுக்கு யூனிக் சொல்யூஷனாக வந்துடும். கேஸ் 3ல் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா லேம்டாவும் 5, தட் இஸ் லேம்டாவையும் 0 ஆக்கிட போகிறோம், மியூவையுமே 0 ஆக்கிட போகிறோம். அப்போ லேம்டாவுக்கு 5 கொடுத்துட போகிறோம், மியூக்கு 9 கொடுத்துட போகிறோம். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ரோ என்ன ஆகிடும், த்ரூ அவுட் லேம்டாவோட பிளேஸும் 0 ஆகிடும், மியூவோட பிளேஸுமே 0 ஆகிடும். அப்போ த்ரூ அவுட் 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏபியும் 2ன்னு கிடைக்கும். பட் இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3ஐ விட கம்மியாக இருக்குது. தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் infinitely many solutions. Thank you, children.